தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வாளர்களே, 12/10/2025 PGTRB முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான தேர்வு நடந்து முடிஞ்சது. அதனுடைய முக்கியமான வினாத்தாள் தாவரவியல், தட் மீன் பாட்னி பாடத்தை உள்ளடக்கிய 110 கேள்வியும், தமிழ் மொழி பாடம் கட்டாய தேர்வு அடக்கிய 30 கேள்வியும், கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு ஆக 180 கேள்விக்கான விரிவான விளக்கமான விடைத்தொகுப்பை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த சில எபிசோடுகளில் நம்ம மெயின் பாடமான தாவரவியலில் ஒரு 30லிருந்து 66 கொஸ்டின் வரையும் பார்த்தோம். நம்ம 36 கொஸ்டின் பார்த்தோம். இந்த எபிசோடில் அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். 67வது கொஸ்டின், அதாவது மொத்தம் 110 கேள்விகளில் முதல் 30 கேள்வி தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். அடுத்து அதை தொடர்ந்து 31லிருந்து அப்படியே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 140 வரையும் மெயின் பாடமான பாட்னி இருக்கும். அந்த சீரீஸில் தான் நம்ம 30லேருந்து நம்ம மெயின் தேர்வான தாவரவியலை பார்த்துட்டு வரோம். அதில் 66 கொஸ்டின் வரையும் கடந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 67லேருந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு தாவரங்கள் செல் பகுதி நுழைவது டேஸ் வழியாக டேஸ் முறைப்படி. அப்போ கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களில் செல் பகுதி நுழைவது இலை துளை வழியாக. அந்த எப்படி எந்த முறைப்படினா பரவுதல் வழியாக. அப்போ கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களின் செல் பகுதி நுழைவது இலைத்துளை வழியாக, அது பரவுதல் முறைப்படி நடைபெறுதான். The carbon dioxide CO2 enter plant cell through stomata by a process called diffusion. அப்போ ஆன்சர் வாஸ் C is the correct answer. 67க்கான ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களின் செல் பகுதி நுழைவது இலைத்துளை வழியாக. என்ன முறைப்படினா பரவுதல், தட் மீன்ஸ் ஸ்டொமேட்டா டிஃப்யூஷன். ஆன்சர் 67க்கு C is the correct answer. அடுத்த கேள்வி 68 பாருங்க. நைட்ரோஜினேஸ் நொதி வளிமண்டல நைட்ரசனை, இந்த வளிமண்டலத்தில் நைட்ரசனை என்னவா மாற்றுது? அமோனியாவாக மாற்றுகிறது. அப்போ பின்வருவற்றில் சரியான வினை வரிசையை தேர்ந்தெடுங்க. குறிப்பாக நைட்ரோஜினஸ் நொதி வளிமண்டல நைட்ரசனை அமோனியாவாக மாற்றுகின்ற அந்த வினை வரிசையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து N2 8H + 8 எலக்ட்ரான் + 6 ATP, அமோனியா + ஹைட்ரஜன் + 16 ADP and 16 phosphorus. அப்போ ஆன்சர் வாஸ் பாம்பே இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் இல்லையா? த நைட்ரோஜினஸ் என்சைம் converted atmospheric nitrogen into ammonia. Choose the correct sequence of reaction from the following. Answer was Bombay. N2 + 8H + 8 electrons + 16 ATP gives 2 ammonia + hydrogen + 16 ADP and 16 P. Answer was 68க்கு Bombay is the correct sequence. Bombay is the correct answer. அடுத்த 69வது கேள்வி பாருங்க. தாவரங்களில் டெர்பீன்கள் தொகுக்கப்படும் வளர்ச்சிதை மாற்ற பாதை எதுன்னு கேட்குறாங்க. தாவரங்களில் டெர்பீன்கள் தொகுக்கப்படும் வளர்ச்சிதை மாற்ற பாதை என்னது? மெவலோனிக் அமில பாதை. மெவலோனிக். The metabolic pathway by which terpenes are synthesized in plant is mevalonic acid pathway. மெவலோனிக் அமில பாதை. மெவலோனிக் acid pathway. The metabolic pathway by which terpenes are synthesized in plant is mevalonic acid pathway. Answer was 69க்கு Delhi is the correct answer. அடுத்த 70வது கேள்வி பாருங்க. பைட்டோக்ரோமின் PR மற்றும் PFR வடிவங்கள் முறையே பின்வரும் எந்த ஒளி அலைநிலைகளை உறிஞ்சுகின்றன? பைட்டோக்ரோமில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா PR வந்து 610 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் மற்றும் 700 நானோமீட்டர் டு 800 நானோமீட்டர் இல்லையா? The PR and PFR forms of phytochrome observed. Which of the following wavelength of light respectively? Answer was A 610 nanometer to 700 nanometer and 700 nanometer to 800 nanometer. அப்போ ஃபஸ்ட்டு வந்து PRக்கு வந்து 610 to 700, whereas PFR வந்து 700 to 800. Answer was A is the correct answer. 70வது கேள்விக்கான ஆன்சர் 610 nanometer to 700 nanometer for PR, whereas 700 nanometer to 800 nanometer PFR. Phytochrome. The phytochrome observed wavelength of light respectively 610 nanometer to 700 to 800 வந்து PFR. 71வது கேள்வி பாருங்க.
பின்மற்றுள் தாவரங்களில் காணப்படும் நிறைவுற்ற கொழுப்பு அமிலம் எதுன்னு கேட்குறாங்க. தட் மீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்? நிறைவுற்ற கொழுப்பு எது? ஆன்சர் வாஸ் பால்மிட்டிக் அமிலம். பால்மிட்டிக் ஆசிட் நிறைவுற்ற கொழுப்பா? நிறைவுற்ற கொழுப்பு அமிலம் கொடுக்கப்பட்டதில் நிறைவுற்ற நிறைவுறாத கொழுப்பு, தட் மீன் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலிக் ஆசிடு இதெல்லாம் வந்து அது நிறைவுறாத, தட் மீன் அன்சேச்சுரேட்டட். வேற பின்வற்றுள் தாவரங்களில் காணப்படும் நிறைவுற்ற கொழுப்பு எதுனா பால்மிட்டிக் அமிலம். ஆன்சர் வாஸ் சி. Which of the following is a saturated fat is present in the plant? Answer was palmitic acid. C is the correct answer. அப்ப 71க்கான ஆன்சர் சி. 71க்கு சி என்பது சரியான விடை. அடுத்து 72வது கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்ச் ஏன் குளுக்கோஸ்கான் என்று அழைக்கப்படுகிறது? The starch can be called glucosan. Glucosan. குளுக்கோசான், தமிழ்ல குளுக்கசான் ஏன் அழைக்கிறாங்கன்னா, அமிலேஸ் நொதி ஆல்பா 14 இணைப்புகளை உடைக்கிறதா, அல்லது பீட்டா அமிலேஸ் ஆல்பா 16 நொதி இணைப்புகளை உடைக்கிறதா, ஸ்டார்ச் என்பது ஒரு சேமிப்பு பாலிசாக்கரைட், அல்லது நீரார் பகுப்புல குறிப்பா ஹைட்ரோலிசிஸ் அந்த நீரார் பகுப்புல ஸ்டார்ச் குளுக்கோஸ் மூலக்கூறுகளை மட்டுமே தருகிறது. அதனால தான் அதுக்கு பேரு குளுக்கசான், குளுக்கோசான் என்று அழைக்கிறதுக்கு காரணம் என்ன? நீரார் பகுப்புல ஸ்டார்ச் குளுக்கோஸ் மூலக்கூறுகளை மட்டுமே தருகிறது. ஸ்டார்ச் குளுக்கோஸ் மூலக்கூறுகளை தருவதனால்தான் இந்த ஸ்டார்ச் வந்து குளுக்கசான் என்று அழைக்கிறாங்க. The starch can be called glucosan because the starch on hydrolysis yield only glucose molecule. அந்த ஹைட்ரோலைசிஸ்ல நீரார் பகுப்பின் போது ஸ்டார்ச் வந்து என்ன பண்ணுதா? குளுக்கோஸ் மூலக்கூறுகளை மட்டுமே தருவதால் அதற்கு பேரு குளுக்கோசான் என்று அழைக்கிறான். அப்ப 72க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க. பிறப்பு விகிதம் என்பது பின்வரும் சூத்திரத்தில் கணக்கிடப்படுகிறது. பிறப்பு விகிதம், தட் மீன் நெட்டாலிட்டி. பிறப்பு விகிதம் நெட்டாலிட்டி அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க பாருங்க. 4 கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பிறப்பு விகிதம், தட் மீன் பர்த், ஒரு யூனிட் நேரத்திற்கு பிறப்பு எண்ணிக்கை டிவைடட் பை சராசரி மக்கள் தொகை, அதாவது சராசரி மக்களின் தொகை டிவைடட் பை பிறப்புகளின் எண்ணிக்கை. பிறப்பு விகிதம் இறப்புகளின் எண்ணிக்கை சராசரி மக்கள் தொகை. ஏன்னா இங்கே வந்து பிறப்பு விகிதம் கேட்குறான், இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பர்த் வந்து டெத் ரேட் வந்து டைம், இதுவும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். டெத் ரேட் எல்லாம் கால்குலேட் பண்ணுறா. அப்போ மெயினாக பிறப்பு விகிதம் எவ்வாறுனா, பிறப்பு விகிதம் ஒரு யூனிட் நேரத்திற்கு, தட் மீன் அவன் நம்பர் ஆஃப் பர்த் பர் யூனிட் டைம் டிவைடட் பை ஆவரேஜ் பாப்புலேஷன். ஆவரேஜ் பாப்புலேஷனா சராசரி மக்கள் தொகையோட கணக்கிடுறாங்க. ஒரு யூனிட் நேரத்திற்கு பிறப்பு எண்ணிக்கை எவ்வளோ டிவைடட் பை மொத்த சராசரி மக்கள் தொகை எவ்வளோ என்பது கணக்கிடுறது தான் நெட்டாலிட்டி. தட் மீன் பிறப்பு விகிதம். பிறப்பு விகிதம் ஒரு யூனிட் நேரத்திற்கு எவ்வளோ பேர் பிறப்பு எண்ணிக்கை அதை வந்து சராசரி மக்களோட நம்ம டிவைட் பண்ணி வர்றது தான் பிறப்பு விகிதம். தட் மீன் நெட்டாலிட்டி ரேட், த பர்த் ரேட், நம்பர் ஆஃப் பர்த் பர் யூனிட் டைம் டிவைடட் பை ஆவரேஜ் பாப்புலேஷன். அப்போ ஆன்சர்ஸ் 73க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட். பிறப்பு விகிதம் என்பது ஒரு யூனிட் நேரத்திற்கு பிறப்பு எண்ணிக்கை டிவைடட் பை சராசரி மக்கள் தொகை. அடுத்தது பாருங்க 74வது கொஸ்டின். இது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்குறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான இணையை பொறுத்துக. அதில் ஃபர்ஸ்ட் வந்து லைக்கன்கள். லிச்சன், லிச்சனாவே நம்மளுக்கு நல்லா தெரியும், சிம்பியாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை. அப்போ ஒன்றுக்கு ஒன்று கரெக்டு. மைக்கோரைசா ஐயர் ஃபங்கையில் இருக்கிற மைக்கோரைசா பூஞ்சை மற்றும் உயர் தாவரங்கள் கரெக்டு. ரைசோபியம் ரூட்லானுஸ் லெகுமினஸ் தாவரம் கரெக்டு. அனபினா அசோலா இது வந்து சைனோபாக்டீரியா. அனபினா அசோலா. அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட மேட்ச் வந்து அப்படியே A1 B2 C3 D4 கரெக்டாக அப்படியே பேரா மேட்சாக இருக்கு. அப்போ ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அப்போ லைக்கன்கள் என்பது ஆல்காக்கள் மற்றும் பூஞ்சை, மைக்கோரைசா என்பது பூஞ்சை மற்றும் உயர் தாவரங்கள், வேற ரைசோபியம் என்பது லெகுமினஸ் தாவரம், வேற அனபினா என்பது அசோலா. ரெண்டுமே அனபினா என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பியாட்டிக் அசோசியேஷன் எல்லாமே. அப்போ லிச்சன் என்பது ஆல்கே ஃபங்கை, மைக்கோரைசா ஃபங்கை இன் அயர் பிளான்ட், ரைசோபியம் லெகுமினஸ் பிளான்ட், வேற அனபினா அசோலா. ஆன்சர் வாஸ் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 74வது ஆன்சர் பாம்பே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 75வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் உள்ள உயிர் புவியியல் மண்டலங்கள் எத்தனை? 10.
இந்தியாவில் உள்ள உயிர் புவியியல், தட் மீன் பயோ ஜாகிரபிக்கல் ஜோன். பயோ ஜாகிரபிக்கல் ஜோன் எத்தனை? 10. 10 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்தியாவில் உள்ள உயிர் புவியியல் மண்டலங்கள் 10. மெகா பயோ டைவர்சிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த 13 வேர்ல்டில் இருக்கிறதுல இந்தியாவும் ஒன்று. அதில் வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவில் இங்கே என்ன கேட்குறாங்க? உயிர் புவியியல், தட் மீன் பயோ ஜாகிரபிக்கல் ஜோன் எத்தனைனா 10 இருக்கு. ஆன்சர் வாஸ் 75க்கு ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்க. டேஷ் என்ற வினையூக்கை பயன்படுத்தி, தட் மீன் கேட்டலிஸ்டை பயன்படுத்தி SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு மாசுபாட்டை H2SO4 அல்லது NH4SO4 ஆக மாற்ற பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் வாஸ் வாட் த கேட்டலிஸ்ட்னா வெனேடியம் ஆக்சைடு. வெனேடியம் ஆக்சைடு என்ற வினையூக்கை பயன்படுத்தி தான் சல்ஃபர் டை ஆக்சைடு மாசுபாட்டை ஹைட்ரோக்ளோரிக் அதாவது H2SO4 அல்லது அம்மோனியா சல்பேட்டாக மாற்ற பயன்படுத்துகிறது. அப்போ ஆன்சர் வாஸ் 76க்கு வெனேடியம் ஆக்சைடு. ஆன்சர் வாஸ் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். The vanadium oxide is used as a catalyst to convert sulfur dioxide polluted into nitrous sulfate and or ammonium sulfate. Answer was Bombay is the correct answer. Vanadium oxide. 76க்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 77 பாருங்க. துருவ பகுதியில் குளோரின் அணுக்கள் டேஸில் இருந்து வெளியிடப்படுகிறது. The polar region, the chlorine atom are released from chlorine nitrate and hydrochloric acid. Chlorine nitrate இருந்தும் hydrochloric acid இருந்தும் HNO3 இருந்து தான் இந்த என்னது குளோரின் அணுக்கள் வெளியிடப்படுகிறது. அப்போ குளோரின் நைட்ரேட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அப்போ போத் A 2 வினையின் விளைவாக. அப்போ C இஸ் த கரெக்ட் ஆன்சர். குளோரின் நைட்ரேட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அந்த 2 வினையிலும் தான் துருவ பகுதியில், தட் மீன் போலார் ரீஜியனில் குளோரின் அணுக்கள் வெளியிடப்படுகிறது. ஆன்சர் 77க்கு C is the correct answer. The polar region chlorine atom are released from chlorine nitrate and hydrochloric acid. அப்போ ரெண்டுமே வருது. The reaction of E and B. Answer was C is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 78வது கொஸ்டின். தனு தாலுகா அறிவிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1991. The Tanu Taluk Notification Act was established in the year of 1991. Database question. தனு தாலுகா அறிவிப்பு சட்டம் 1991 இயற்றப்பட்டதான். அப்போ தனு தாலுகா நோட்டிஃபிகேஷன் ஆக்ட் as established in the year of 1991. அப்போ 78க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 79வது கொஸ்டின். ஒரு தீவின் இனங்களின் செழுமைக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவது. ஒரு தீவின் இனங்களின் செழுமைக்கு the species rich in of island is significantly influenced by number 1 speciation, number 2 dispersal, number 3 extinction. அப்போ இந்த மூணுமே வருமா? ஆல் ஆஃப் தி எபோவ் எல்லாமே கரெக்ட். ஒரு தீவின் இனங்களின் செழுமைக்கு சிற்றின தோற்றம், அந்த டிஸ்பர்சல் பரவுதல், எக்ஸ்டிங்ஷன் அழிதல். அப்போ தீவின் இனங்களின் செழுமைக்கு இந்த மேலே குறிப்பிட்ட அனைத்துமே காரணமா. 79க்கான ஆன்சர் தீவின் இனங்களின் செழுமைக்கு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவது. நம்பர் 1 சிற்றின தோற்றம், 2வது பரவுதல், 3வது அழிதல். மேலே குறிப்பிட்ட அனைத்தும் என்பது சரியான விட. The species rich in of island is significantly influenced by speciation, dispersal, extinction. All of the above. Answer was all of the above. 79க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த அக்ரோனியம் பாருங்க. CRP. CRPனா என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் CRPனா கன்சர்வேஷன் ரிசர்வ் ப்ரோக்ராம், பாதுகாப்பு இருப்பு திட்டம். கன்சர்வேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து தமிழில் எழுதுகிறவங்க ஆங்கிலத்தில் செக் பண்ணிக்கணும். குறிப்பாக கன்சர்வேஷன் ரிசர்வ் ப்ரோக்ராம், பாதுகாப்பு இருப்பு திட்டம். த CRP இஸ் ஏ கன்சர்வேஷன் ரிசர்வ் ப்ரோக்ராம். CRP. ஓகே, CRPன்னு சொல்லுவாங்க, கன்சர்வேஷன் ரிசர்வ் ப்ரோக்ராம். அப்போ 8க்கான ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 81வது கொஸ்டின் பாருங்க. இரத்தத்தை சிதைக்கும் தன்மையின் அடிப்படையில் பாக்டீரியாவை வேறுபடுத்தி காட்ட பயன்படுத்தப்படும் வளர் ஊடகம், தட் மீன் மீடியா என்னன்னா பிளட் அகார், இரத்த அகார், பிளட் அகார். Which media is used to differentiated the bacteria based on its hemolytic property? Answer was blood agar. Blood agar, மெக்கானிக் அகார் கிடையாது, நியூட்ரியன் அகார். வளர் ஊடகம் நியூட்ரியன்டிக் அகார் கிடையாது, வேற மெனிட்டால் உப்பு அகார் கிடையாது.
அப்போ which media is used to differentiated bacteria based on its hemolytic property னா ஆன்சர் வாஸ் blood agar. இரத்தத்தை சிதைக்கும் தன்மையின் அடிப்படையில் பாக்டீரியாவை வேறுபடுத்தி காட்ட பயன்படுத்தப்படும் வளர் ஊடகம் இரத்த அகார். இரத்த அகார் 81க்கான ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 82வது கேள்வி பாருங்க. ஆக்டினோமைசிட்டிஸ் என்பது ஆக்டினோமைசிட்டிஸ் இட் இஸ் எ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. குறிப்பாக டூரிங் த ரெய்னி டைமில் இந்த மண் சாயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபியூமிகண்ட்டாக வரதுக்கு காரணமாக இந்த ஆக்டினோமைசிட்டிஸ் தான். இஸ் ஆக்டினோமைசிட்டிஸ் எ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆக்டினோமைசிட்டிஸ் ஆர் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. அடுத்த பாருங்க. லாம்டா பேஜின் டிஎன்ஏ விரிவினால் டேஸாக காணப்படும். லாம்டா பேஜ் டிஎன்ஏ விரிவினால் நீளமாக காணப்படும். ஆன்சர் வாஸ் 83 சி. இன்டெப்தா உள்ள போய் சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த டிஎன்ஏ ஆஃப் லாம்பிடா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாம்பிடா பேஜில் வந்து இந்த டேஸ் வீரான் எப்படி இருக்குன்னா லீனியர்ல இருக்குமா. டிஎன்ஏ விரியன் எப்படி இருக்குன்னா லீனியர் நீளமாக இருக்குமா லீனியர். ஆன்சர் வாஸ் 83க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 84வது கொஸ்டின் பாருங்க. நுண்ணுயிர் மூல வித்து ஓம்பியரியை தொடர்பு கொள்ளும் முதல் நிலை. That means this is the first step in the conduct of inoculum with the host. அதுதான் வந்து penetration. இங்கே பாருங்க 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நுண்ணுயிர் மூல வித்து ஓம்பியரை தொடர்பு கொள்ளும் முதல் நிலைனா உள்ள ஊடுருவி போகணும் இல்லையா. தொற்றல் கிடையாது, நோய் உருவாக்கம், அடைக்காத்தல் கிடையாது. அடைக்காத்தல்னா இன்குபேஷன். வேற ஆன்சர் வாஸ் ஊடுருவல், பெனட்ரேட் பண்ணும். அதுதான் நுண்ணுயிர் மூல வித்து. ஓம்புயிரினா ஓஸ்ட். எப்படி போய் இது பண்ணமா தொடர்பு கொள்ள முதல்நிலை ஊடுருவல், பெனட்ரேட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த கான்டாக்ட் ஆஃப் த இனாக்குலம் வித் த ஹோஸ்ட் வந்து பெனட்ரேஷன், நாட் இன்ஃபெக்ஷன். தொற்று ஏற்படுத்தாது, டிசீஸ் டெவலப்மெண்ட், இன்குபேஷன் முதல் நிலை தான். இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஊடுருவி போய் தான் அப்புறம் அதை வந்து நம்ம தொற்றை உருவாக்கி நோயை உருவாக்கி அடைக்காது. அதுக்கு தான் இன்குபேஷன் பீரியட். சாதாரண ஒரு சளி வந்தால் கூட அதுக்குன்னு ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்கும். அப்போ முதல்ல ஒரு நோய் கிருமி எப்படி உள்ளே போனால் ஊடுருவோம், பெனட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் தொற்று ஏற்படுத்தும். அந்த தொற்று ஏற்பட்டு தான் நோயை உருவாக்கும். நோயை உருவாக்கி அது குறிப்பிட்ட காலம் வரை உடம்புல இருந்தால் அதுக்கு அடைக்காத்தல் பேர் இன்குபேஷன் பீரியட். அப்போ ஸ்டெப் 1 இது 2 இது 3 இதுதான் 4. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறேன்னா முதல் நிலை கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன்சர் வாஸ் ஊடுருவல். பெனட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தொற்று, டிசீஸ் டெவலப்மெண்ட், இன்குபேஷன் பீரியட். அப்போ சாதாரண சளி காமன் கோல்டுக்கு ஒரு 7 நாள் இருக்கும். அதுதான் வந்து இன்குபேஷன் பீரியட். ஓகே. எப்போ முதல்ல அந்த வைரஸ் வந்து உள்ளே போய் ஊடுருவி ரெண்டாவது தொற்றை ஏற்படுத்தி நோயை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அடை காக்கிற காலம்தான் இந்த 4வது ஸ்டேஜ். அப்போ ஆன்சர் நுண்ணுயிர் மூல வித்து ஓம்பிரியை தொடர்பு கொள்ளும் முதல்நிலைக்கு பேரு ஊடுருவல் பேரு. ஆன்சர் 84க்கு டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த வைரஸ் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர். வைரஸை முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னா லூயிஸ் பாய்ச்சர். The term virus was first used by Louis Pasteur. Whereas வென்டல் ஸ்டான்லி வந்து வைரஸை முதல்ல கிறிஸ்டலைஸ் பண்ணுவார். கிறிஸ்டல் எப்போனா 1935. அப்போ பார்த்து the term virus was first used by Louis Pasteur. பயன்படுத்தியவர் யாருன்னா லூயிஸ் பாய்ச்சர், ஃபாதர் ஆஃப் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி. இவர் தான் வந்து லூயிஸ் பாய்ச்சர் டெக்னிக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. இதை பேஸ் பண்ணி அப்படியே ஜுவாலஜியில் கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து 22 72 டிகிரி செல்சியஸ் பேச்சுரேஷன் ஹையஸ்ட் பாயிண்ட் எல்லாம். அப்போ த டேர்ம் வைரஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை லூயிஸ் பாய்ச்சர். அதுக்கு யார் கிறிஸ்டல் பண்ணனா WM ஸ்டான்லி 1935. ஓகேங்களா. ஃபாதர் ஆஃப் வைராலஜி வந்து அயுனாஸ்கி. வைரஸ் வந்து பயன்படுத்தியவர் தான் கேள்வி கேட்குறாங்க. யாருன்னா லூயிஸ் பாய்ச்சர், பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். 85க்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த பேர் பிரியான். பிரியான் என்பதை முதலில் முன்மொழிந்தவர் அது புருசினர். பிரியான் என்பதை முதலில் முன்மொழிந்தவர் யாருன்னா புருசினர். த பிரியான் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் பை புருசினர். ஆன்சர் வாஸ் 86க்கு டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டெல்லி. பிரியான்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் பை புருசினர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 87வது கொஸ்டின். திசு வளர்ப்பு நுட்பங்கள் உற்பத்தி செய்வதற்கு வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுகிறது. திசு வளர்ப்பு நுட்பங்கள் டேஷ் உற்பத்தி செய்வதற்கு
வெற்றிகரமாக பயன்படுத்துகிறாங்களாம். டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஷிக்கோனின். ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஷிக்கோனின் திசு வளர்ப்பு நுட்பங்கள் ஷிக்கோனின் உற்பத்தி செய்வதற்கு வெற்றிகரமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது திசு கல்ச்சர் டெக்னிக் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஷிக்கோனின். ஆன்சர் வாஸ் சி. 87க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 88வது கொஸ்டின் பாருங்க. சிவப்பு அழுகல் எதிர்ப்பு திறனை பெற்ற கரும்பு வகை. அதாவது ரெட் ராட் ரெசிஸ்டன்ட் சுகர் கேன் வெரைட்டி. ரெட் ராட் ரெசிஸ்டன்ட் சுகர் கேன் வெரைட்டிஸ். சிவப்பு அழுகல் எதிர்ப்பு திறனை பெற்ற கரும்பு வகைக்கு தான் என்னன்னா சாக்கரம் ஸ்பாண்டேனியம். ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதிலே 4ம் சேம் ஸ்பீஷிஸ் தான் பாருங்க. சாக்கரம் மஞ்சா, சாக்கரம் எடுலா, சாக்கரம் அரிந்தினசியம். ஆன்சர் வாஸ் சாக்கரம் ஸ்பாண்டேனியம். சாக்கரம் ஸ்பாண்டேனியம் தான் ரெட் ராட் ரெசிஸ்டன்ட் சுகர் கேன் வெரைட்டி. சிவப்பு அழுகல் எதிர்ப்பு திறனை பெற்ற கரும்பு வகை. ஆன்சர் சி சாக்கரம் ஸ்பாண்டேனியம். அடுத்து 89வது கொஸ்டின் பாருங்க. பாலிமர் செயின் ரியாக்ஷன் தட் மீன் பிசிஆர். பிசிஆர் டெக்னிக் யார் கண்டுபிடிச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வாஸ் கேரி முல்லிஸ். இதுவே வந்து பார்த்தோன்னா மாடல் டெஸ்ட்லாம் நிறைய முறை கேட்டிருந்தாங்க. பாலிமரை செயின் ரியாக்ஷன் கண்டுபிடித்தவர் கேரி முல்லிஸ். ஆன்சர் வாஸ் சி. சாரி பாம்பே. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாலிமர் செயின் ரியாக்ஷனை கண்டுபிடித்தவர் யாருன்னா கேரி முல்லிஸ். த பாலிமர் செயின் ரியாக்ஷன் பிசிஆர் வாஸ் டிஸ்கவர்டு பை கேரி முல்லிஸ். ஆன்சர் வாஸ் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 89க்கு பாம்பே என்பது சரியான விடை. 90க்கு பாருங்க. டெக்னிக் அண்ட் டூல்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. மின்னோட்ட ரீதியாக புரதங்களை பரிமாற்றம் செய்வதற்குரிய தொழில்நுட்பத்திற்கு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. மின்னோட்ட ரீதியாக புரதங்களை பரிமாற்றம் செய்வதற்குரிய தொழில்நுட்பத்திற்கு பெயர் தட் மீன் வெஸ்டர்ன் பிளாட்டிங். மின்னோட்டம் த டெக்னிக் இன்வால்வ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரோபோரட்டிக்கலி செப்பரேட்டட் புரோட்டீன் மாலிகுல். அதுதான் வெஸ்டர்ன் பிளாட். இந்த வெஸ்டர்ன் பிளாட்டை தான் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி வந்து பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் எதுனா இந்த வெஸ்டர்ன் பிளாட்டிங் தான். வேற வந்து இயர்லி ஸ்டேஜில் எலைசா பண்ணுவாங்க. எலைசா அப்போ இந்த எலைசா வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி ஜுவாலஜியில் கேட்டிருக்கா. இங்கே வெஸ்டர்ன் பிளாட்டை கேட்டிருக்கா. எல்லாமே நிறைய கேள்விகள் வந்து பார்த்தோன்னா நெட்லேருந்து நிறைய சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு கேள்வி வந்து ரொம்ப மிகவும் ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா நீட்டை பேஸ்டு குவாலிட்டி டீச்சரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான கேள்விகளாக இருக்கிறது. எல்லாமே நீட்டுடைய இம்பேக்ட் தான். இந்த பிஜிடிஆர்பியில் பாட்னி ஜுவாலஜி மேஜராக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 4 சப்ஜெக்டில் 4 மேஜர் சயின்ஸ் சப்ஜெக்டில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஜுவாலஜி நெவர் எவர் எதுவரையும் வந்ததுலேயே பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேப்பர். இதுவரையும் கேட்கப்பட்ட பிஜிடிஆர்பி எக்ஸாம்லே ஜுவாலஜி கொஞ்சம் டஃப். பாட்னி வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே பயாலஜின்றதில் இந்த +1 +2 படிக்கிற பிள்ளைகள் நீட் பேஸ் பண்ணியிருக்கிறனால இம்பேக்ட் ஆஃப் நீட்னால இந்த கேள்விகளுடைய தரம் இன்டெப்த்தாக நீட் பேஸில் இருக்குது. அதில் நிறைய கேள்விகள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்மளுக்கு நிறைய கேள்வி கொடுத்துருக்கா. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போ பாருங்கள் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை எல்லாமே டெக்னிக் அண்ட் டூல்ஸ்லேருந்து நிறைய கேள்வி வந்திருக்கு. அப்போ பாலிமர் செயின் ரியாக்ஷனை கண்டுபிடித்தவர் யாருன்னா கேரி முல்லிஸ். வேற மின்னோட்ட ரீதியாக புரதங்களை பரிமாற்றம் செய்வதற்குரிய தொழில்நுட்பத்திற்கு பெயர் வெஸ்டர்ன் பிளாட்டிங். த டெக்னிக் இன்வால்வ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரோபோரட்டிக்கலி செப்பரேட்டட் புரோட்டீன் மாலிகுல்ஸ் எதுனா வெஸ்டர்ன் பிளாட்டிங். அப்போ 90க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த பயோடெக்னாலஜி டெக்னிக் அண்ட் டூலில் நிறைய கொஸ்டின். 91வது கொஸ்டின் பாருங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் மரபணு பொறியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்திற்கான சர்வதேச மையம் இந்தியாவில் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி தான். நியூ டெல்லி. இந்த இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி இஸ் லொக்கேட்டட் அட் இந்தியா இன் நியூ டெல்லி. இன்ஸ்டியூஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. மரபணு பொறியியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பத்திற்கான சர்வதேச மையம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி. அதை +1 புத்தகத்தில் நிறைய இன்ஸ்டியூஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதிலே அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற கொஸ்டின் தான் இது. மரபணு பொறியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்திற்கான சர்வதேச மையம் இந்தியாவில் அமைந்தவுடன் நியூ டெல்லி. த இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி லொக்கேட்டட் நியூ டெல்லி. ஆன்சர் வாஸ் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 92வது கொஸ்டின் பாருங்க. எந்த ஆல்ககாக்களின் குடும்பத்தில் ஆக்சியோபோர்கள் காணப்படுகிறது? எந்த ஆல்ககாக்களின் குடும்பத்தில் ஆக்சியோபோர்கள் காணப்படுகிறதுனா ஆன்சர் வாஸ் பேசிலரி டோபேசி.
பேசிலரியோபைசி. Which algal family shows axospores? Answer Basiloropyceae. Delhi is the correct answer. 92க்கு ஆன்சர் என்னது? பேசிலரியோபைசி. ஆன்சர் வாஸ் 92க்கு டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 93வது பாருங்க. ஒரு செல்லான நீல பசும் பாசை. தட் மீன் ஆமா யூனிசெல்லுலார் புளூக்ளின் ஆல்கே. கிளியோகாப்சா. கிளியோகாப்சா நீலம் பசும் பாசி. இது எல்லாமே நான்குமே நீலம் பசும் பாசி தான். இதில் அனபீனா, நாஸ்டாக்கு இதெல்லாம் வந்து சைனோபாக்டீரியா, அதுவும் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே. அதில் வந்து இங்கே என்ன கேட்குறாங்கன்னா யூனிசெல்லுலார் ப்ளூ கிரீன் ஆல்கே. அது எதுனா என்னது? கிளியோகாப்சா. ஆன்சர் வாஸ் 93க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியோகாப்சா. கிளியோகாப்சாசிய யூனிசெல்லுலார் ப்ளூ கிரீன் ஆல்கே. அடுத்த 94 பாருங்க. பால் இனப்பெருக்க முறையற்ற பூஞ்சை கண்டறிக. பால் find out the fungi which lack sexual reproduction. Lack of sexual reproduction எதுனா deuteromycetes. deuteromycetes என்ன இருக்குன்னா lacks of sexual reproduction. Answer was Bombay deuteromycetes. Ascomycetes, deuteromycetes, pseudomycetes, psychomycetes. அதில் எதில் வந்து பால் இனப்பெருக்க முறையற்ற பூஞ்சை எதுனா deuteromycetes. Answer was Bombay. 94க்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 95 கொஸ்டின் பாருங்க. அல்லோமைசிஸ் பங்கை பூஞ்சையில் பெண்ணின கேமிட்ஸ் உற்பத்தி செய்யும் பாலின ஹார்மோன் என்ன? சைரனின். ஆன்சர் வாஸ் ஏ. அதாவது அல்லோமைசிஸ் பூஞ்சையில் பெண்ணின பெருக்க கேமிட்ஸ் உற்பத்தி செய்யும் பாலின ஹார்மோன் எதுனா சைரனின். த செக்ஸுவல் ஹார்மோன் சைரனின் produced by the female gametes of allomyces fungi. சைரனின். ஆன்சர் வாஸ் 95க்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 95க்கு ஏ என்பது சரியான விட. அடுத்த 96வது கொஸ்டின் பாருங்க. எந்த பிரியோபைட்டின் இலையில் 2 வகையான செல்கள் காணப்படுகிறனா? ஸ்பாகனம். ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்பாகனம். இன் விச் பிரியோபைட் லீப் ஷோஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 2 கைண்ட் ஆஃப் செல்? ஆன்சர் வாஸ் ஏ ஸ்பாகனம். 96க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்பாகனம். அடுத்து பாருங்க 97வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எந்த பிரியோபைட்டில் ஒரு செல்லலான கிளைத்தலற்ற ரைசாய்டுகள் காணப்படுகிறது? கிளைத்தலற்ற ரைசாய்டுகள். ஆன்சர் மார்கான்ஷியா. ஆன்சர் ஏ மார்கான்ஷியா. Which one of the following bryophytes having unicellular unbranched rhizoids? Answer was Marchantia. Marchantia. Answer was A is the correct answer. Marchantia. அடுத்து 98 பாருங்க. 3 அறை கொண்ட ஸ்போரோஞ்சியம் எதில் இருக்குன்னா சைலோட்டம். 3 அறை கொண்ட ஸ்போரோஞ்சியம் எதில் காணப்படுதுன்னா சைலோட்டத்தில். The 3-chambered sporangium present in சைலோட்டம். சைலோட்டத்தில் காணப்படுமா? 3-chambered sporangium present in சைலோட்டம். ஆன்சர் வாஸ் 98க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 99 பாருங்க. அதே ஸ்பொரோஞ்சியத்தில் ஆனுலஸ் வளையம் எங்கே காரணா ஓபியோ குளோசத்தில் காணப்படுமா? ஆனுலஸ் வளையம் எதில் காணப்படுவதில்லை என்றால் என்னது? ஓபியோ குளோசம். த ஆனுலஸ் ஆர் ஆப்சன்ட் இன் ஸ்பொராஞ்சியா ஓபியோ குளோசம். 99க்கான ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 100வது கொஸ்டின் பாருங்க. 100th கொஸ்டின். நகரும் தன்மை கொண்ட விந்தணுவை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜின்கோ. The motile spermatocytes are seen in Ginkgo. Answer was Bombay. இதனுடைய தொடர்ச்சி நம்ம மீண்டும் வரும் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். Thank you.